நாவுக்கரசருடைய குரு பூஜை நாள் இன்றைய தினம். பெருமான் திருவடியை இரண்டர கலந்த நாளாக எண்ணி அந்த முக்தி பதிகத்தை விண்ணப்பம் செய்வதற்கு எல்லாம் வல்ல வேதநாயகி உடனுரை நஞ்சுண்டேச பெருமான் கருணையானது நமக்கு கூட்டியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் விரல்மிண்ட நாயனார் அவருடைய குரு பூஜை. இந்த 63 நாயன்மாருடைய குரு பூஜை நாட்களை நாம் நினைந்து போற்றுவோம் என்று சொன்னால் நாம் இறைவனிடத்திலே நெருங்கி அவருடைய திருவருளை பெறுவதற்கு ஒரு பெரிய துணையாக நிற்கும் என்பதில் ஐயமில்லை. திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தென் திசை வாழ்ந்திட அவதாரம் செய்தது நமக்கெல்லாம் திருத்தொண்டர் தொகை கொடுப்பதற்காகத்தான். அவர் வந்த உடனே, பிறவி எடுத்த உடனே, திருத்தொண்டர் தொகை பாடின உடனே அவரை கைலாயத்துக்கு இறைவன் அழைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த அடியார்களுடைய சிறப்பினை நமக்கெல்லாம் காட்ட வேண்டும் என்பதற்காக திரு சுந்தரமூர்த்தி நாயனாரோடு சேர்ந்து திரு விரல்மிண்ட நாயனார் என்பவரையும் இறைவன் இணைத்து காட்டி அப்படிப்பட்ட ஒரு நாயனாரை நாம் எல்லாம் போற்ற வேண்டும் என்பதற்காக திரு விரல்மிண்ட நாயனாரை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய காலத்திலே அவதாரம் செய்ய வைத்து இந்த திருத்தொண்டர் தொகையை நமக்கெல்லாம் அருளுவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. மிக அற்புதமான பாடல்களை கொண்ட விரல்மிண்ட நாயனார் புராணத்திலே சுமார் ஒரு 11 பாடல்களை சேக்கிழார் பெருமான் அருளி செய்கிறார். இந்த 11 பாடல்களும் விரல்மிண்ட நாயனாருடைய பெருமைக்கு மிகச் சிறந்த சான்றாகும். ஒவ்வொரு பாடலும் அடியாரை எப்படியெல்லாம் போற்றி மகிழ்ந்தார்கள் என்பதை சேக்கிழார் பெருமான் மிக தெளிவாக அந்த விரல்மிண்ட நாயனார் புராணத்திலே எடுத்து காட்டுகிறார். அந்த 11 பாடல்களையும் விரல்மிண்ட நாயனாருடைய குரு பூஜையை முன்னிட்டு விண்ணப்பம் செய்து மகிழ்வோம்.